காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இடியுடன் கூடிய மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொழும்பு வைத்தியசாலையில் மருத்துவர் வேடத்தில் தாதி செய்த மோசடி. பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்த கும்பல், சுற்றி வளைத்து பிடித்த விசேட அதிரடிப்படை. கனடாவில் பரிதாபகரமாக உயிரிழந்த இலங்கை தமிழ் இளைஞர். தாய் வெளிநாட்டில் 6 வயது மகளிடம் மோசமாக நடந்து கொண்ட தந்தை. தொடர்பென விரிவான செய்திகள். சப்ரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் களுத்துறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழையற்ற காலநிலை நிலவக்கூடும் என திணைக்களம் குறிப்பிடுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும். இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று வீசும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தாயாரை பார்க்க வந்த பெண்ணிடம் இருந்து தங்க நகைகளை மோசடி மூலம் அபகரித்த வைத்தியர் வேடமணிந்த தாதியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மருதானை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தாதியாக பணிபுரியும் பொலன்னறுவையைச் சேர்ந்த 42 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். தங்க நகையை பறிகொடுத்த பெண்ணின் தாயார் கடந்த 1 மாத காலமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் குறித்த பெண்ணும் அவரது மூத்த சகோதரியும் நோயாளியை பார்க்க வந்துள்ளனர். அதன்போது நோயாளர்களை பார்வையிடும் வைத்தியர் போல் காட்சியளித்த சந்தேக நபர் முறைப்பாட்டாளரின் தாயின் பதிவுகளை சரிபார்த்து அவரின் உடல்நிலைக்கு ஏற்ப ரத்தம் வழங்க வேண்டும் என தெரிவித்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பின்னர் சந்தேக நபர் இந்த 2 பெண்களில் ஒருவரிடமிருந்து ரத்தம் எடுக்க வேண்டும் என கூறி அவரில் ஒருவரை ஒரு விடுதிக்கு அழைத்து சென்று ஸ்கேன் செய்ய வேண்டும் எனவும் அனைத்து நகைகளையும் கலட்டச் சொன்னதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தனது தங்க நகைகளை தனது சகோதரிக்கு கொடுக்க விரும்புவதாக அந்த பெண் கூறிய போது சந்தேக நபர் அவரது சகோதரி விடுதிக்கு வெளியே இருப்பதாக குறிக்கும் ஆடியோ பதிவை போலியாக வெளியிட்டார் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவரின் கூற்றை நம்பி பெண் தனது தங்க நகைகளை அந்த நபரிடம் ஒப்படைத்துள்ளார். பின்னர் சந்தேக நபர் சம்பவ இடத்தை விட்டு ஓடிவிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலையில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளிடம் கூறியதை அடுத்து சந்தேக நபர் குறித்த விவரங்கள் தெரிய வந்துள்ளதுடன் மருதானை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கடந்த காலங்களிலும் வைத்தியர் போன்று நடித்து இவ்வாறான மோசடிகளை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்படவுள்ளார். நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்து வந்த 2 சந்தேக நபர்களிடம் இருந்து ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வெள்ளிக்கிழமை இரவு கல்முனை விசேட அதிரடிப்படையினர் ஐஸ் போதைப் பொருட்களுடன் 2 கைது செய்துள்ளனர். கல்முனை விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது 20 வயது மற்றும் 19 வயது மருதமுனை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் வசமிருந்த மொத்தமாக 2460 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் கைதான சந்தேக நபர்கள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக கல்முனை தலைமையக காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவில் கார் கதவு திறக்கப்படாமையினால் தமிழ் இளைஞர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த இளைஞர் கார் கதவு திறக்கப்படாமையால் அதிக நேரம் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவமானது நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞர் வவுனியா வீரபுரத்தைச் சேர்ந்தவர் எனவும்
கனடாவில் வசித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. வவுனியா வீரபுரத்தைச் சேர்ந்த ஜேக்கப் நெவில் டிலக்சன் என்ற 20 வயது இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பதுளையில் உள்ள மடுல் சீமை பகுதியில் தமது 6 வயதுடைய மகளை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் தந்தை ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிறுமியின் தாய் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ள நிலையில் அவர் தமது தந்தையின் கண்காணிப்பில் வளர்ந்து வந்துள்ளார். இவ்வாறான நிலையில் சிறுமி பாடசாலைக்கு சமூகமளிக்கவில்லை என தெரிவித்து சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தமது தந்தையால் தாம் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக குறித்த சிறுமி கூறியுள்ளார். இதனையடுத்து சந்தேக நபரான தந்தையை நேற்று முன்தினம் போலீசார் கைது செய்த நிலையில் நேற்று பசறை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரை எதிர்வரும் 17ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த சிறுமி தற்போது பதுளை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.